தீனியோ 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 தீனிக்கு தானே வர நீ அப்படி அலையறாங்க அவன் வாழை கொட்ட வருவல இந்த புளியாங்கோட்டை பொரியல் செஞ்சு ஒய்யா கோட்டையில குருமா வாழை கொட்ட பார்க்காத கொட்டிங்களா பாயாசம் நடக்குது அதுதான் பேசாக இருக்குது அதுவும் எல்லாம் நட்டு அலங்காரி இப்போ இது எனக்கு உணவு அறிந்தது மலக்கமாக இருக்கின்றது. அதனால் உன் மடி மீது நான் சற்று நேரம் உறங்க வேண்டும். முந்தாணி எந்த கரும்பு தோட்டம் இதெல்லாம் போட்டு யா முந்தாணில யாரும் படுக்கிறது கிடையாது. அழகா தூங்குறாரு ஐயா, அழகா தூங்குறாரு. பெட்டி எங்க பாயாசம் சாப்பிட்டு கேளடி அலங்காரி கனவு கேளடி அலங்காரி கனவு கண்டே கனவு கண்டே தங்கை வரவும் கண்டே கேளடி அலங்காரி கனவு கண்டே. என் தங்கையை தீரம் திறப்போடு நான் மனமுடைத்து நாட்டுக்கு அனுப்பி வைத்தேன். நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் பொல்லாத கனவு கண்டுவிட்டேன். என் தங்கை நாட்டுக்கு நான் வர கனவு கண்டுவிட்டேன். உண்மைதானடா? ஆமண்டா ஆமண்டா. 12 வருடமாய் 12 வருஷமாய் பஞ்சத்தினார் கேளடி அலங்காரி கனவு கண்டே. 12 வருடமாய் பஞ்சத்தினால் என் தங்கை நாட்டுக்கு நான் வர கனவு கண்டு. ஒரு வருடமா 2 வருடமா? 12 வருடம்டா. 12 வருடமா பஞ்சமா? ஐயோ, என் மனமும் பலந்தமாக இருக்கிறது. 12 வருஷமா பஞ்சமா இருக்கு. யானை மேல குதிரை மேல வாரி 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 கொடுத்துருக்கேன். உட்காந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறை தெரியவில்லையே. ஏழு பிள்ளை 7 பிள்ளையோடு தாயுமாக கேளடி அலங்காரி கனவு கண்டே. 7 பிள்ளையோடு தலைவின் கோலமாக என் தங்கையோ காட்டில் அலைய நான் கனவு கண்டேன். கண்ணே
கனவு கண்டதினாலே கனவு கண்டதினாலே மன கலவரப்படலாமோ சாமி கனவு கண்டதினாலே கட்டிலுக்கு மேலே இது பகல் கனவுங்க ஒரு நாள் பழிக்கவே பழிக்காது. அது மட்டுமா என்ன போறேன் ஒரு நாட்டு மன்னர் கால்மன் போய்க்கிறான் அவளுக்கு குறை வந்து இங்க வந்து நான் பாத்துட்டு போறேன் கை விட்டுருவேன். என்ன நியாயமா அவன் தாய் இல்ல நம்ம அது மட்டுமா கனவு எதனாலமா வரும் ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை முந்தானி மேல பட்டுக்கிட்டு ஒரு வீட்டுல பாரு சண்டை வருதுன்னா எதனால வரும் வீட்டுல பொம்பளை முந்தானி ஆம்பளை மேல படணும். ஆமா இல்லன்னா வந்தா கூட அந்த பாவத்திங்க தான் காட்டும். அதனால என்ன அப்படியா? அது மட்டுமா எனக்கு இது சூட்ட பத்தின இது சூட்ட பத்தன வாழ்வி மனைவி தவிர என்னை யாருமே தொடக்கூடாது. ஆமா நாமளே மதிக்கிற பகுதி நீ அதுல என்ன பண்றது அலங்காரி என்னதான் இருந்தாலும் நீ மனமோஜற்கு பதட்டமாக இருக்கின்றது. அதெல்லாம் காரணம் படிக்க அதனால் இப்பொழுது நான் எங்கு திரும்ப செல்ல வேண்டும்? நீ சொல்ற நான் அது பேசுறேன். இப்பொழுது நான் காடுக்கு செல்ல வேண்டும். குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். ஐயா சொல்லுமா? இருங்க வரும்போது எனக்கு அழகான மயில் குட்டி மயில் குட்டி நான் பிடித்து வருகிறேன். மயில் குட்டி பிடிச்சாங்க அப்படியே மயில பால் இருந்தா ஒரு வர மயில பால் மயில் பால் எங்க வந்து மயில் பால் எங்க வந்து மயில் பால் நான் போயிட்டு வரேன். நானும் இவனும் புறப்படுகின்றோம். ஐயோ அவனை கூப்பிடுறேன் அவன் ஒரே போனா அவன் தான் புறப்பட காலுக்கு போகலாம். பொண்டாட்டியான சொல்லிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். மாமா பொண்டாட்டியான சொல்றிய என் பொண்டாட்டியான சொல்லிட்டு வரல. சீக்கிரமா சொல்லிட்டு வாடா. அம்மா மினிமா மினிமா அம்மா எனக்கு ஏதாவது குண்டை உட்காந்து மினிமா நானா அவரா அந்த வெட்ட போறோம். கேஜி குத்தான் கேஜி பகல் கனவு பலிக்காது. அப்படியே அதை திருட்டிய முண்டை அனாத பொண்ணுங்க வந்தா கூட ஒரு நாள் நான் தக்க மாட்டேன். அவன் தர்மல காலத்து வச்சு அவன் வெட்டு வேண்டாம் வெட்டுவேன். என்ன பணம் ஆமா நாடு முன்னாடி போட்டியா நீ முன்னாடி போட்டியா நாயாம முன்னாடி அவன் வரக்கூடாது. நைட் ஏன் போடுறப்போ முன்னாடி நைட் என்ன போடுறேன் நைட்டு காத்து வர அவன் சும்மா விட மாட்டான். புறப்படலாமா? திருமணம் முடிந்ததும் 12 ஆண்டு காலம் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து விட்டது. என் நாடு 12 ஆண்டு காலமாக மழை இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே. நாட்டு மக்கள் அனைவரும் பசியோடு துணிந்து கொண்டிருக்கிறார்களே. என் மனைவி கொண்டு வந்த சீர்வரிசை அனைத்தையும் நாட்டு மக்கள் பசியை தீர்த்தும் பசி தீர்க்க முடியவில்லையே.
என் 7 பிள்ளைகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்களே, என் பிள்ளைகள் பசியை தீர்க்க முடியாத பாவியாகிவிட்டது. ஆண்டவா, இந்த பாவியை எதற்காக இப்படி ஒரு கொடுமையை கொடுத்தாய் ஆண்டவா? இப்படி ஒரு நிலையை கொடுத்தாய் ஆண்டவா. இது விதிதானா? இறைவன் தனக்கு கொடுத்த இது விதிதானா? கடவுளின் மனதில் எழுதிட்ட சதிதானா? உடல்வாடு ஒரு கோடி துயரந்தா ஊரார் பார்க்க பாடும் பாடதா. எனக்கு முன்னோ சொன்னாய், இல்லறத்தில் துயரம் நேர்ந்த ஊரால் பட்ட கண்டாரே. விதிதானா? கடவுளின் மனதில் எழுதிட்ட சதிதானா? உயிரோடி உடல்வாடு ஒரு கோடி துயரந்தான் ஊரார் பார்க்க பாடும் பாடலா. நல்ல தங்கா துணையுடன் நானே 7 பிள்ளை பெற்றேனே. இது விதிதானா? கடவுளின் மனதில் எழுதிட்ட சதிதானா? உயிரோடி உடல்வாடு ஒரு கோடி துயரந்தா ஊரார் பார்க்க பாடும் பாடதா. இது விதிதானா? நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. ஆண்டவன் இப்படி ஒரு கொடுமையை கொடுத்து விட்டானே. 12 ஆண்டுகள மழை இல்லாமல் நாட்டு மக்கள் அனுபவ பசியோட கொண்டிருக்கிறார்களே. நான் மக்கள் பசியை தீர்ப்பனா அல்லது நான் பெற்றெடுத்த 7 பிள்ளைகளின் பசியை தீர்ப்பனா? நான் திருமணம் செய்து கொண்டு வரும்பொழுது யாருக்குமே கொடுக்காத சீர்வரிசையை நல்ல தம்பி வாரி வாரி கொடுத்தாரே. அனைத்து பொருளையும் விற்று நாட்டு மக்களுக்கே பசியை தீர்க்க முடியவில்லையே. என் பிள்ளைகள் அனைவரும் பசியால் சுற்றி கொண்டிருக்கிறார்களே. ராதங்கா, ராதங்கா,
பரந்தவிக்கலாச்சே மோடா மக்களா உங்களுக்கு உண்ண உணவு இல்லாது உடுத்த உணவு இல்லாமல் அம்மா பசி என்று அழுகின்றேன். அதை நான் பத்தி சொல்லுங்களா? உங்களுடைய பசியை பார்க்க முடியாத பாவி ஆகிட்டனப்பா. நாட்டு மக்கள் தான் முக்கியம் சொல்லி அனைத்து நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாரு. நான் பெற்றெடுத்த 7 பிள்ளைகளை பார்க்கலைங்க. வறுமை நந்தாது இந்த எனதருமை நாதா பாதமே நாதா நாட்டு மக்கள் தான் முக்கியம் சொல்லிட்டாரு. நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டீங்களே. நான் பெற்று திருப்பிள்ளைங்க அப்பா 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 யாருக்குமே கொடுக்காத சீர்வரிசையை வாரி வாரி கொடுத்தார் என்னுடைய அண்ணன் நலத்தம்பி. உன்னை திருமணம் செய்து கொண்டு வரும்பொழுது உன்னை கண்கலகாமல் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி தந்தேனே. இப்படி ஒருவேளை சாப்பாடு கூட கஞ்சி கூட வழியில்லாமல் வந்து விட்டேனே. அதாதம்மா அதாதம்மா என்னம்மா செய்வது? நம்முடைய விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. அந்த ஆண்டவனே நம்மளை சோதிக்கிறாம்மா. இங்க பாருங்க, திருமணம் முடிந்து வந்த நாள் முதலாக என்னுடைய பிறந்த வீட்டிற்கு நச்சட்டமே கிடைக்காது. 12 வருடமா நம்முடைய நாடு பஞ்சமாகி விட்டது. நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் உண்ண உணவில்லாமல் உளுத்த உடை இல்லாமல் அம்மா பசி என்று அறிவித்தார்களே. இங்க பாருங்க, என் 7 பிள்ளைகள் அழைச்சுக்கிட்டு என் அண்ணன் விட சென்று என் பிள்ளையோட பசி எல்லாம் போக்கிட்டு நம்மளோட நாடு என்னை வழி குட்டி அனுப்புகளைத்தான் என்னை வழி குட்டி அனுப்புகள். என்ன வார்த்தை கூறிவிட்டார்? நீ திருமணம் நடந்த நாள் முதல் உடைய அண்ணன் வீடு சென்றதே கிடையாது.
பசியின் கொடுமையா நம்முடைய பிள்ளைகளின் பசியை தீர்க்க வேண்டும். அதனால் அண்ணன் மீது செல்கிறேன் என்று கூறுகின்றாயே. இதை கேட்கும்போது என் மனமாது வெடிக்கின்றது. ஐயோ, உன்னை கண்கலகாமல் காப்பாற்ற வேண்டும் என்று வாக்குறுதி தந்தேனே. பசியை பற்றி பார்க்கும்போது என் மனமானது வெடிக்கிறது. இந்த கோலத்தில் அண்ணன் மீது சென்றா உனக்கு அந்த மதிப்பு மரியாதை தான் கிடைக்குமா? வேண்டாமா, நான் சொல்வதை கேளுமா. நல்லா தாங்க போகத்தகதடி மானே அண்ணனை செல்ல போகத்தகதடி மானே. இந்த கோலத்தில் சென்றா ஐயோ அந்த நாட்டு மக்கள் அனைவரும் இழிவாக தூக்குவார்களே. உடைய அண்ணன் தான் உனக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாரா? வேண்டாமா, நான் சொல்றது கேளு. வேண்டாம், நான் சொல்றது கேளு. போக வேண்டாமா. இங்கே நம்முடைய நாட்டிலே ஏதாவது கூலி வேலை செஞ்சாங்களோ பசி தூக்குவோம். வேண்டாமா, நான் சொல்றது கேளு. நான் எதற்காக என்னுடைய அனுமதி செல்கின்றேன்? என் கிளியுடைய பற்றி போக்குவதற்காகத்தான். போகும் பொழுதே வேண்டாம் என்று தடுக்கின்றீர்கள். நீங்க பாருங்க, அழுது கொண்டிருக்கும் எனக்கு ஆதல் வார்த்தை கூறினாலும் சரி, என்னுடைய மனம் மாறப்போது கிடையாது. நான் 7 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த வீடு போகத்தான் போறேன். அத்தா மனதில் கலக்கம் மன்னவா மனதில் கலக்கம் வேண்டாம், மனதில் கலக்கம் வேண்டாம். மன்னவா சென்று வாரே, மதனுக்கு விடை தருவீரா. மனதில் கலக்கம் வேண்டாம், மனதில் கலக்கம் வேண்டாம். மன்னவா சென்று வாரே, மதனுக்கு விடை தருவீரா. எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த மனது கலக்கம் வேண்டாம். மன்னவா சென்று வாரே, மதனுக்கு விடை தருவி அத்தா. பொல்லாத பஞ்சகாலோ பொல்லாத பஞ்ச காலம் அத்தா. பொல்லாத பஞ்சகாலோ வலுமையாய் வந்த குஞ்சி புகுந்ததோரங்கள் உள்ளமோ. எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த தனதொரு கண்ணன் மனை தானே தானே. மனதில் கலக்கம் வேண்டாம். மன்னவா சென்று வரே, மாது எனக்கு விடை தருவி அத்தா. இத்தனை முறை எடுத்துரைத்தோம்,
அண்ணன் வீடு சென்றே தீர்வன் என்று அடம் பிடிக்கின்றாயே தங்கா, இது நாள் வரையிலும் என் வார்த்தைக்கு மறு வார்த்தை நீ பேசினதே கிடையாதே. வறுமை வந்து விட்டது என்று என்னோடு வாதாடுகின்றாயா? பஞ்சம் வந்து விட்டது என்று என்னை எதிர்த்து பேசுகின்றாயா? தங்கா, உடைய அண்ணன் தான் உன்னோடு பிறந்தவன். உடைய அண்ணியுமா உடைய அண்ணி உனக்கு நல்ல வரவேற்பு தருவாளா? வேண்டாமா, நான் சொல்வதை கேளுமா. பாருங்க, என்னுடைய முகத்தை நீங்க பார்க்க வேண்டாங்க. என் பிள்ளைகளோட முகத்தை பாருங்க. அப்பா என்ன செய்வது? இத்தனை முறை எடுத்துரைத்தோம் பிள்ளைகளின் பசியை தீர்க்க வேண்டுமே, அதற்காகிலும் அண்ணவிடம் செல்கிறேன் என்று கூறுகின்றார். இத்தனை முறை எடுத்துரைத்தும் நீ சென்றுதான் தீர வேண்டும் அடம்பிடிக்கின்றார். என்ன செய்வது? கண்ணே, நடத்தங்கா, எங்களை படித்து எங்களை வாசித்தாலோ என்னற படித்து நன்றாய் எழுத்தல வாசித்தானோ நீ என்னை படித்து நன்றாய் எழுத்தலை வாசித்தாலோ பெண் நதி பேதம் என்பதை உன் பேசினில் அழகில் பெண்மதி வேதமை என்பதை பெண்மதி வேதமை என்பதை உள் பேச்சினில் அளவில் கண்டே மாதே கண்ணே. இத்தனை பேர் எடுத்துரைத்தோம் என் அண்ணன் வீடு சென்றே தீர்வு நின்று அடம்பிடிக்கின்றாயே. என்ன செய்வது? உடைய விதி இது என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. இருந்தாலும் என் பிள்ளைகளின் பசியை பார்க்கும் போது என்னால் தாங்க முடியவில்லையே. உங்களை வழி அளித்து விட்டுகிறேன், உங்களை வழி கூட்டி அனுப்புகிறேன். புறப்படுங்க, போகலாம். பிள்ளைகளை வழி கூட்டி அனுப்பும் நேரத்திலே எதிரே ஆகாத சகனமெல்லாம் வருகிறதே. இந்த சகுனத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பயமாக இருக்கின்றதே. உனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று என் மனம் வலிக்குதுமா. வேண்டாமா கண்ணே, சகுனம் அதோ பாரா சகுனம் அத பாராய் மன்னம் தடைக்கு நேரா அத பாராய் மன்னம் தடைக்கு நேரா. நம்முடைய பிள்ளைகளை வழி கூட்டி அனுப்பும் நேரத்திலே எதிரே ஆகாத சகனமெல்லாம் வருகிறது. அதை பார்க்கும் பொழுது உனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? ஐயோ, வேண்டாமா, வேண்டாமா. நான் நிலத்துங்க, உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நான் வழி கொண்டு அனுப்பும் சமயத்திலே என் கண்ணெதிரில் ஆகாத சகனம் எல்லாம் வருகின்றது. உனக்கும் நம்மளுடைய 7 பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்துவிடும். நீ போக வேண்டாம் என்று நினைக்கின்றாய். அத்தான் சகுனா இது தானா மனம் தடை செய்வதும் சகுனம் இது தானா மனம் தடை செய்வதும் ஏனோ. சகுனா இது தானா மனம் தடை செய்வதும் ஏனோ. சகலமே கொள்ளவில்லை கந்தமாக தெரிவாய். சகு
வீடு சென்றே தீருவேன் என்று அடம்பிடிக்கின்றாயே, உனக்கு நான் எப்படித்தான் கூறுவேன் என்று ஒன்றுமே புரியவில்லையே. நல்ல தங்கா சொல்ல கேளா வேந்தல் சொல்ல கேளும் இங்கு வேண்டாம் பிடிவாதம். சகுனா எதை பாரா மனம் தடை செய்து என் பிள்ளைகள் என்ன பையனுக்கு மனம் கொடுத்துக்கலையே, உன்னோட பையனுக்கு முடியலமா. பிடிவாதம் பிடிக்கிறேன். என் பிள்ளை பசி போக்குவது பாருங்க, நம்மளை படிச்ச ஈசன் இருக்கின்றார். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு துன்பங்கள் வந்தாலும், நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த ஈசன் பார்த்துக் கொள்வனுங்க. அத்தான் வேதல் விதியாளி எல்லாம் நடக்கும் புவி மேலே. அதுதான மனம் தடை செய்வதும் அந்த ஈசனை வணங்காத நாளே கிடையாது. அந்த ஈசன் தான் நம்மளை இப்படி சோதிக்கின்றானா. இத்தனை முறை எடுத்துரைத்தோம். நம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அனந்திக்கு சென்றே தீர்வில் என்று கூறுகின்றான். என்ன செய்வது? குழந்தைகளை பசி பார்க்கும் போது உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். ஆனால் ஒன்று, உனக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் உடைய அண்ணன் வீட்டில் நல்ல வரவேற்பு கிடைத்தால் என் முகத்தில் விழிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கொடுக்க வரவேற்பு கிடைக்க வேண்டாம், என் முகத்தில் விழிக்கவே கூடாது. உன்னுடைய தந்தை கூறிய வார்த்தையை கேட்டாயப்ப, உன்னுடைய அண்ணன் விடு செல்கின்றா. உன்னுடைய அண்ணன் உன்னை நல்ல முறையில் உபசரித்தால் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும், இல்லை என்றா என் முகத்தை விட பார்க்க வேண்டும் சொல்லிட்டு போறாரு. ராஜா, நான் எதற்காகப்பா என்னுடைய அண்ணன் விட போறேன்? உங்களுடைய பசியை போக்குவதற்காகத்தான் நான் சொல்லலாம். இந்த பாவிக்கு பேர்பட்ட ஒரு சோதனை வர வேண்டுமா? ராஜா, வேகமா வேகமாய் நடந்து வரும் என் மக்களா வெயில் அதிகமாய் ஆனதே.